Hi students. 12th படிச்சிட்டு இருக்கிற நீங்கெல்லாம் என்ன தப்பு பண்றீங்க அப்படின்னு நான் சொல்லவா? NCERT புக்கில் இருக்கிற அத்தனை எக்ஸசைஸ் சம்ஸுமே போட்டு பார்த்துருவீங்க. ஆனா மிஸ்லினியஸ் ட்ரை பண்ணுவீங்களான்னு பார்த்தா பண்ண மாட்டீங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு, எங்களுக்கு அது வந்து போட முடியல அப்படின்னு அவாய்ட் பண்ணிட்டே போவீங்க. ஆனா ஃபைனல்ல 12th நமக்கு நல்ல மார்க் வேணும் அப்படின்னா கண்டிப்பா எல்லா மிஸ்லினியஸ் எக்ஸசைஸ் சம்ஸும் போட்டிருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சேனல்ல மிஸ்லினியஸ் எக்ஸசைஸ் சம்ஸ் தான் போட போறோம். இன்னைக்கு நாம எடுத்துக்க சாப்டர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி ஃபங்க்ஷன். இதுல தான் மிஸ்லினியஸ் எக்ஸசைஸ் நம்ம இப்ப போட போறோம். இதுல ஃபர்ஸ்ட் சம் பார்த்தோம் அப்படின்னா ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் தி ஃபாலோயிங் அப்படின்னு கொடுத்து ரெண்டு சம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சம் என்ன அப்படின்னா காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் காஸ் 13 பை பை 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல 13 பை பை 6 நாம ஸ்பிளிட் பண்ணணும். ஓகேவா? நிறைய பேருக்கு ரேடியன் மெஷர்மெண்ட்டை ஸ்பிளிட் பண்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாவே இருக்கு இல்லையா? ஸோ இதை சிம்பிளா எப்படி ஸ்பிளிட் பண்றான்னு நான் சொல்றேன். முதல்ல இந்த 13 பை பை 6 டிகிரி வேல்யூக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்ப கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்? நமக்கு 13 இன்டூ பைக்கு 180. ஸோ 13 இன்டூ 180 பை 6. 6 180 கிராஸ் அவுட் பண்ணோம்னா 30 வரும். 13 இன்டூ 30 போட்டோம்னா 390 டிகிரி. ஓகேவா? இப்போ 390 ஸ்பிளிட் பண்றது ஈஸியா? எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம்? 360 டிகிரி பிளஸ் 30 டிகிரின்னு போடலாமா? ஓகே. அப்போ 360 டிகிரிக்கு 2 பை, 30 டிகிரிக்கு பை பை 6. இது ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு 13 பை பை 6 வரும். சின்னதா ரீசெக் பண்ணிடலாம். ஸோ எல்சிஎம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 12 பை பிளஸ் பை பை 6 வரும். தட் மீன்ஸ் 13 பை பை 6. ஓகேவா? ஓகே. இப்போ காஸ்ல 2 பை பிளஸ் பை பை 6 அப்படிங்கிறது வேல்யூ எந்த இடத்துல வரும் அப்படின்னா 2 பை மீன்ஸ் ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் முடிஞ்சிருது அந்த இடத்துல. ஸோ அகைன் அடுத்தது பை பை 6 மீன்ஸ் காஸ் 30. ஸோ காஸ் வேல்யூ பாசிட்டிவ். நாம இப்ப ஃபைன் பண்ண வேண்டிய பாயிண்ட் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் காஸ் பை பை 6 ஃபைன் பண்ணணும் இல்லையா? காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் காஸ் தீட்டாவோட வேல்யூ தீட்டா. எப்பன்னா தீட்டாவோட வேல்யூ 0 to பை வரைக்கும் இருக்கும் பொழுது அப்போ காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் காஸ் பை பை 6 ஓட வேல்யூ பை பை 6 தான். அப்போ காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் காஸ் 13 பை பை 6 ஓட வேல்யூ பை பை 6 நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இதுல வந்து செகண்ட் சம் பார்த்தோம் அப்படின்னா tan inverse of tan 7 pi by 6. The same concept. So 7 pi by 6 split பண்றோம். Sorry, first degree convert பண்றோம். 210 degree வருது. 210 degree 180 degree plus 30 degree பிரிக்க முடியும் நம்மளால் இல்லையா? 180க்கு பை 330க்கு பை பை 6 ரெண்டையும் ஆட் பண்றோம். அப்ப நம்ம பாயிண்ட் 6 பை பிளஸ் பை பை 6 வரும். பண்ணோம்னா 7 பை பை 6 வந்துடும் இல்லையா? ஸோ நம்ம ரீசெக் பண்ணியாச்சு பாயிண்ட். அப்போ tanல பை பிளஸ் பை பை 6 தட் மீன்ஸ் 180 பிளஸ் 30 அப்படிங்கிறது தேர்ட் குவாட்ரண்ட் இல்லையா? தேர்ட் குவாட்ரண்ட்ல டேனோட வேல்யூ பாசிட்டிவ். ஸோ tan 13 வந்துடும். அப்போ tan பை பை 6. ஓகேவா? ஓகே. அப்போ tan இன்வெர்ஸ் ஆஃப் tan பை பை 6 ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பாக்குறோம்னா tan இன்வெர்ஸ் ஆஃப் tan தீட்டா ஈக்குவல் டு தீட்டா எப்பன்னா தீட்டாவோட வேல்யூ மைனஸ் பை பை 2 இருந்து பை பை 2 வரைக்கும் இருக்கும் பொழுது அப்போ tan இன்வெர்ஸ் ஆஃப் tan பை பை 6 ஓட வேல்யூ பை பை 6. ஓகேவா? அப்போ tan இன்வெர்ஸ் ஆஃப் tan 7 பை பை 6 ஓட வேல்யூ பை பை 6 நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? ரொம்ப சிம்பிள். இந்த சம் எல்லாம் நம்மளோட ரேடியன் மெஷரை ஸ்பிளிட் பண்ணி எடுத்து அது எந்த குவாட்ரண்ட் வருதுன்னு செக் பண்ணிட்டு அதுக்கு பிளஸ் வேல்யூவா மைனஸ் வேல்யூவான்னு பார்த்து போடணும். ஓகேவா? ஓகே. கண்டிப்பா உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் அடுத்த வீடியோல போடலாம். இந்த வீடியோவை கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.